இன்னைக்கு காலையில சரியாக 7 மணிக்கு கரூர்ல ராமேஸ்வரப்பட்டியில ஒரு முன்னாள் மந்திரி வீட்டு வாசல்ல தமிழ்நாட்டின் டிவிஎஸ்சி லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை ஆபீசர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரம் சென்னை டி நகர்ல இன்னொரு டீம், கோயம்புத்தூர்ல டாஸ்மாக் வேர் ஹவுஸ்ல இன்னொரு டீம், மன்னார்குடியில ஒரு லிக்கர் ஃபேக்டரியில இன்னொரு டீம், புதுக்கோட்டையில ஒரு ஃபேக்டரியில 600 எம்ப்ளாயிஸுக்கு இன்னைக்கு லீவ் மை ஃப்ரெண்ட்ஸ். 20 லாரி லோடு பாட்டில் கேட்லயே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 41 இடங்கள். இன்னும் ரெய்டு முடியல. நீங்க இப்ப இந்த வீடியோல லைவ்ல வரும்போதே இன்னும் ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நேரம் தமிழ்நாடு முழுவதுமாக 3 முக்கியமான இடங்கள்ல அந்த நடுக்கம் தெரியுது. ரெய்டான கட்சி ஒரு பக்கம், அரசு அலுவலகங்கள் இன்னொரு பக்கம், அப்புறம் யாரும் கேட்காமலேயே பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இன்னொரு பக்கம். இந்த மூணுமே ஒரே கதை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடுக்கு நான் வச்சிருக்கக்கூடிய பேரு தமிழ்நாடு ப்ரெஷர் டெஸ்ட். தமிழ்நாடு ப்ரெஷர் டெஸ்ட். அழுத்தம் கொடுத்தா யார் யாரு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்தா உண்மை அப்பதான் எங்க இருக்குன்னு தெரியும். அதனால நாம எங்கெங்க எந்தெந்த அழுத்தம் ப்ரெஷர் பாயிண்ட்டை வைக்க போறோம் அப்படின்னு இந்த வீடியோல பாருங்க. முதல் ரெக்கார்டை நான் உங்களுக்கு முன்னாடி தூக்கி வைக்கிறேன். இன்னைக்கு இந்த 41 இடங்களில் நடந்த ரெய்டு, நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ரெய்டு மற்றும் தேர்தல் வேட்டையோட நம்ம டிவிஎஸ்சி லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறையின் சிஎம் விஜய் அவர்களின் டிவிஎஸ்சியின் வேட்டையாட, அந்த வேட்டையாடலின் மையம் என்ன? இன்னைக்கு டாஸ்மாக்கு லிக்கர் வாங்குறதுல முறைகேடு நடந்ததா? அந்த பர்ச்சேஸ்ல கட்சி பணம் புழங்கினதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது இவங்க டாஸ்மாக்ல செஞ்ச ஊழல் ஒரு பக்கம், ஆனா கரூர்ல மட்டுமே இன்னைக்கு நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது 6 இடங்கள்ல முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய சொந்த ஊர்ல, அவருடைய சொந்த வீட்டுல, அவருடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய வீட்டுல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரெய்டு நடக்கு. அவங்க அப்பா அம்மா கிட்டேயே விசாரணை நடக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய நெருங்கிய உதவியாளர் செந்தில் பாலாஜியுடைய ரொம்பவும் க்ளோஸான அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், அவருடைய வீட்டுல, ஒரு டிஎம்கே ஒன்றிய செயலாளருடைய வீட்டுல, ஒரு டாஸ்மாக் மேனேஜருடைய வீட்டுல, அவருடைய ஆபீஸ்ல, அப்புறம் இன்னொரு முக்கியமான இடம் மை ஃப்ரெண்ட்ஸ், மன்னார்குடியில ஒரு லிக்கர் ஃபேக்டரியில இப்ப மிகப்பெரிய ஒரு ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. இது யாரோட தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது தெரியுமா? இந்த மன்னார்குடியில இருக்கக்கூடிய, கமெண்ட்ல போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திமுக கட்சியின் ட்ரெஷரர், திமுகவின் பொருளாளர், திமுக கட்சியுடைய மொத்த பணத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய மூத்த எம்பி டிஆர் பாலு அவர்களுடைய மன்னார்குடியில் இருக்கக்கூடிய லிக்கர் ஃபேக்டரியில மிகப்பெரிய ஒரு ரெய்டு, தேடுதல் வேட்டை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்புடையதாக சொல்லப்பட்டு அவர் வீட்டுக்கு உள்ளேயே, அவருடைய ஃபேக்டரிக்கு உள்ளேயே போய் இப்ப ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. யாரை பற்றியும் பயம் கிடையாது. இவர் உண்மையிலேயே இதுல தொடர்பு இருக்கா, இவர் ஊழல் பண்ணாரா, எவ்வளவு ஊழல் பண்ணாரு, அது கோர்ட்டு தான் சொல்லும். ஆனா இப்ப ரெய்டு நடக்கல. ஆனா தமிழ்நாட்டின் இந்த டிவிஎஸ்சி லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் கால்கள் இன்னைக்கு போன இடங்களுடைய மேப்பை நீங்க கொஞ்சம் போட்டு பாருங்க. கரூர், சென்னை, கோயம்புத்தூர், மன்னார்குடி, புதுக்கோட்டை, இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேப் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் மேப். இது ஒரு நெட்வொர்க் மேப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன. எல்லாமே குற்றச்சாட்டு நிலையில தான் இருக்கு. ஆனா கோர்ட்டில் இந்த வழக்குகள் இருக்கா இல்லையா? ஒன்று கேஷ் ஃபார் ஜாப்ஸ் வழக்கு இருக்கு. 2, டாஸ்மாக்ல ஆல்மோஸ்ட் 1000 கோடி ரூபாய் முறைகேடுன்னு இடி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இடி சொல்ற வழக்கு இருக்கு. 3, நம்ம தமிழ்நாட்டின் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் பர்ச்சேஸ் பண்ணதுல 397 கோடி ரூபாய்க்கான குற்றச்சாட்டு, அது 3வது கேஸ். அப்புறம் இப்ப ரீசெண்டாக இன்னைக்கு டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போய், கோர்ட்டு போய் இவர் சைன் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு, காலையில, மத்தியானம், சாயங்காலம்னு. அதுதான் அவருடைய மிக முக்கியமான 4வது ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். ஒரு தாவேகா எம்எல்ஏவுக்கு சட்டசபையில ஒரு குறிப்பிட்ட விதமாக ஓட்டு போட 35 கோடி ரூபாய் வரைக்கும் ஆசை காட்டப்பட்டதாக கம்ப்ளைண்ட். அந்த வழக்குல ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் இவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துச்சு. ஆனா ஒரு கண்டிஷன், தினமும் போலீஸ் முன்னாடி ஆஜர் ஆகணும். பாருங்க, இன்னைக்கு டெய்லி போலீஸ் முன்னாடி ஆஜர் ஆகணும். அந்த ஆர்டர் போட்டு இன்னைக்கு 21 நாள் ஆச்சு. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு அவருடைய வீட்டு வாசல்ல தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் என்கொயர் பண்றாங்க. மிகப்பெரிய ஒரு இன்டராகேஷன். தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் தங்கி இருக்கக்கூடிய வீட்டில் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ரெய்டு நடந்திருக்கு. ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு காலையில 7 மணிக்கு தன்னுடைய வீட்டு வாசல்ல தமிழ்நாட்டின் சிஎம் விஜய் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய
லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி பல ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், 100க்கும் அதிகமான ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாடு முழுவதுமாக 41 இடங்கள்ல ரெய்டு நடக்கு. இது வெறும் ஒரு நாள் செய்தியா? இல்லைன்னா இது ஒரு தொடர் கண்டினியூஸ் சாப்டரா? இது ஒரு தொடர் அத்தியாயமா? நீங்களே சொல்லுங்க மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெய்டு அண்ட் சர்ச், இந்த ரெய்டு மற்றும் தேடுதல் வேட்டையாட இந்த ரெய்டு நடக்கும்போது இதனுடைய முதல் நடுக்கம் எங்க தெரிஞ்சிச்சுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ண முடியுதுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அரசியல்வாதிகள் கிட்ட இல்ல, அரசு அலுவலகங்கள்ல இந்த எர்த்குவேக் மாதிரி ஒரு நடுக்கம். இங்க 41 இடங்கள்ல அரசியல் சம்பந்தப்பட்ட எம்பிஸ், முன்னாள் அமைச்சர்கள், அவர்களுடைய அசிஸ்டன்ட்ஸ், அசோசியேட்ஸ், அவர்களுடைய வயதான அப்பா அம்மா, அப்படிப்பட்ட இடங்கள்ல ரெய்டும் தேடுதல் வேட்டையும் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் அதனுடைய நடுக்கம், அதனுடைய எஃபெக்ட் வந்து அலுவலகங்கள்ல, அரசு அலுவலகங்கள்ல கேட்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபிளாஷ்பேக், நேற்று தமிழ்நாடு முழுக்க 35 தாலுகா ஆபீஸ்ல தமிழ்நாட்டின் டிவிஎஸ் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை ஒரே நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் செக் பண்ணாங்க. டிவிஎஸ்சியின் அறிக்கைப்படி மொத்தம் 82 லட்சம் ரூபாய் மாட்டுச்சு. அதுல கேஷ் வந்து வெறும் 13.25 லட்சம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 35 தாலுகா ஆபீஸ்ல வந்து ரெய்டு பண்ணதுல அந்த டிவிஎஸ்சி ஆபீசர்ஸ் கிட்ட மாட்டின கேஷ், வெறும் ஹார்ட் கேஷ் பணமா மாட்டினது வெறும் 13.25 லட்சம், 13,78,000 ரூபாய். மீதி 68,32,000 ரூபாய் எவ்வளவு தெரியுமா? ரொம்பவும் சஸ்பீஷியஸ் ஜிபே டிரான்சாக்ஷன்ஸ், ரொம்பவும் சந்தேகத்துக்கு உட்பட்ட கூகுள் பே டிரான்சாக்ஷன்ஸ் தான், இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் தான் இந்த மாட்டின 68,32,000 ரூபாய். ஸோ இதனுடைய பேப்பர் ட்ரெயில், அதாவது இந்த காசு வாங்கினதுக்கான பேப்பர் ட்ரெயில் எதுவுமே ஆஃபீஸில் கிடையாது. அதனால தான் இந்த 68,32,000 ரூபாய்க்கான ஜிபே ட்ரெயில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் இந்த ஜிபே ட்ரெயில் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 68,32,000 ரூபாயில் அதிகமாக ஜிபே ட்ரெயில் இருக்கக்கூடியது, அதிகமாகவே ஜிபேல கலெக்ட் பண்ணது ஸ்டேட்லயே நம்பர் 1 வந்து கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு தாலுகா ஆஃபீஸ். அதாவது எவ்வளவு, 16,33,654 ரூபாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 16,33,654 ரூபாய். இவங்க அந்த ரெய்டுக்கு போன அந்த ஒரு நாள் மட்டும் கரூர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு தாலுகா ஆபீஸ்ல ஒரே நாள்ல 16 லட்சம் ரூபாய் ஜிபேல கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பேப்பர் ட்ரெயில் ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஜிபே ட்ரெயில் மட்டும்தான் இருக்கு. அந்த ட்ரெயில் அப்படியே பிடிச்சி இவங்க போலீஸ், அந்த டிவிஎஸ்சி போனாங்கன்னா அது ஒரு இடத்துல போய் சேர்ந்துச்சு. அதாவது உங்க பட்டாவுக்கு, உங்க சர்டிபிகேட்டுக்கு, உங்க ஜாதி சான்றிதழுக்கு, சாதி சான்றிதழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அது வேற விஷயம். உங்க அப்பா நில அளவை, உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த நிலத்தை அல்லது உங்க அம்மா உங்களுக்கு கொடுத்த நிலத்தை அளக்கிறதுக்கு நீங்க போனப்ப கொடுத்த லஞ்ச பணம். பாருங்க, கரூர்ல ஒரே ஒரு தாலுகா ஆபீஸ்ல இவங்க ரெய்டுக்கு போன அன்னைக்கு மட்டுமே 16,33,644 ரூபாய், 654 ரூபாய் உங்க பட்டாவுக்கு, உங்க சர்டிபிகேட்டுக்கு ஒரு பேப்பர் ட்ரெயில் இல்லாம வெறும் ஜிபே ட்ரெயில் வச்சு இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கேட்டா அந்த பணத்துக்கான எந்த ஆதாரமும் இல்லை. இது உங்க பணம், என் பணம். இது வந்து ஜூலை முதல் வாரம் நடந்த நம்ம டிவிஎஸ்சி உடைய ரெய்டுல பிடிப்பட்ட பணம். அதோட ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் சிஎம் விஜய் அவர்கள் பிளஸ் சீஃப் செக்ரட்டரி ஒரு சர்க்குலர் போடுறாங்க. எங்க தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகத்தில் ஜூலை 14ஆம் தேதி ஒரு சர்க்குலர் போடுறாங்க. என்னன்னு, அந்த டிவிஎஸ்சி அந்த ரெய்டு நடந்து முடிஞ்சு அதுல கிடைச்ச எல்லா லஞ்சத்தையுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் லஞ்சம் கொடுக்கறதும் லஞ்சம் வாங்குறதும் குற்றங்கிற போர்டு கட்டாயம் மாட்டணும் அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி ஒரு சர்க்குலர் ஜிஓ போடுறாரு. போடணுங்கிற ஜிஓ தலைமைச் செயலகத்தில் பாஸ் பண்ணப்படுது. கூடவே தமிழ்நாட்டின் டிவிஎஸ்சி லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறையின் வாட்ஸ்அப் நம்பர் 9498180936 அதையும் போடுங்க அப்படின்னு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. யோசிங்க, நீங்க பட்டாவுக்கு போற ஆபீஸ் சுவர்லயே கம்ப்ளைண்ட் பண்ற நம்பர், நீங்க நிலம் ரெஜிஸ்டர் பண்ண போற ஆபீஸ்லயே ஊழல் வாங்கினா இந்த நம்பர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற நம்பர் போர்டு. அதுக்கான எவிடன்ஸ் எங்க இருந்துச்சு? இப்ப நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரியாக்ஷன் என்னன்னு நான் பார்க்கிறேன் பாருங்க. நேத்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1000 இருக்கும், 1000க்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் ஒரு பெரிய கூட்டமாக கூடி
ஏதோ ஒரு மிக முக்கியமான ஒரு அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொட்டஸ்ட். இந்த வீடியோவை நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அரசு ஊழியர்கள் ஆல்மோஸ்ட் 1000க்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் ஒரு பெரிய கூட்டமாக கூடி ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்திருப்பீங்க. அதுல ஒருத்தர் மட்டும் நின்னு மொத்த கூட்டத்தையும் அட்ரஸ் பண்றாரு. எப்படி தெரியுமா? ஒரே ஒருத்தர் மைக்க பிடிச்சு கூட்டத்துக்கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? நம்மளால எதுவுமே பண்ண முடியல. இந்த புதிய அரசு வந்ததுல இருந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அவர் சொல்லக்கூடிய மைய கருத்து ஜிபே டிரான்சாக்ஷன்ஸ் கூட பண்ண முடியல. ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கேட்கணும். ஜிபே பண்ண முடியலையாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜிபே பண்றது எப்போ உங்களுக்கு பிரச்சனையாச்சு? ஆபீஸ்ல ஏன் ஜிபே பண்ணணும்? உங்க வீட்ல போய் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா, உங்க மனைவி, உங்க குழந்தைங்க உங்களுக்கு இடையில ஜிபே பண்ணுங்க. எதுக்கு ஜிபே? உங்க பர்சனல் நம்பருக்கு ஒரு பேப்பர் ட்ரெயில் எதுவுமே இல்லாம உங்க பர்சனல் நம்பருக்கு எதுக்கு ஜிபே பண்ணணும்? உங்க சம்பளம் உங்க அக்கவுண்ட்ல வருது, ஜிபே பண்ணுங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இங்க ஜிபே பண்ணணுமா? எதுக்கு? அவங்க பர்சனல் நம்பருக்கு ஆஃபீஸ்க்குள்ள இருக்கும்போது ஜிபே பண்ணணுமா? எதுக்கு? ஸோ இங்க பிரச்சனை ஜிபே கிடையாது. பிரச்சனை 3 முக்கியமான விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்ட இருந்து இந்த பணம் வருது? எதுக்கு இந்த பணம்? எந்த கணக்குல இந்த பணம்? இந்த 3க்கும் பதில் இருந்தா உலகத்துல எந்த விஜிலன்ஸுமே எந்த டிவிஎஸ்ஸுமே இவங்கள தொட முடியாது. பதில் இல்லைன்னா அதே தாலுகா ஆஃபீஸில் மாட்டின 16 லட்சம் மாதிரி நீங்களும் இதுவும் ஒரு நார்மல் நம்பர் ஆயிடும். அவ்வளவுதான். ஆனா இங்க ஒரு விஷயம் நம்ம நேர்மையாக சொல்லி ஆகணும். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் நேர்மையாகவும் வேலை பார்க்குறாங்க. எல்லா தமிழனுமே லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான அரசு ஊழியர்கள் நேர்மையாக தான் வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு ஹராஸ்மெண்ட் ஆகக்கூடாது. அது நியாயமான ஒரு கவலை. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நேர்மையான அதிகாரிக்கு இந்த போர்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பரும் எதிரியா அப்படின்னு கேட்டா எதிரி கிடையாது. நேர்மையான ஊழியர்களுக்கு இதே இந்த போர்டும் இதே இந்த வாட்ஸ்அப் நம்பரும் அவர்களுக்கு ஒரு கவசம், ஒரு ஷீல்டு மாதிரி. இங்க பாருங்க, மேல கொடுக்கணும் அப்படின்னு உங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்றவங்கள நீங்களே ரிப்போர்ட் பண்ணலாம். இதுல பாருங்க, இன்னைக்கு பயப்படுறவன் யாருன்னா கணக்கு சொல்ல முடியாதவன் மட்டும்தான் இன்னைக்கு பயப்படுறான். பாருங்க, நான் அடிக்கடி திருக்குறள் சொல்றேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்தறி அட்டு அப்படின்னு. மோசடியில சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறது எப்படின்னா சுடாத மண்பானையில தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி. தண்ணியும் நிற்காது, பானையும் மிஞ்சாது. ரெண்டுமே சேர்ந்து கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஆனா எப்படி போகணும் தான் உனக்கு தெரியாது. இங்க பாருங்க, வள்ளுவர் காலத்துல பானை கரைஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த பானை எது தெரியுமா? இன்னைக்கு அதே பானை இன்னைக்கு ஜிபே சர்வர். கரையவும் கரையாது, அழிக்கவும் முடியாது. இங்க பாருங்க, இன்னைக்கு இவங்களுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ரெக்கார்ட்ல இருக்கு. 2500 ரூபாய் பட்டாவுக்காக லஞ்சம் வாங்குறதும் வழிப்பறி தான். இன்னைக்கு 16 லட்சம் ரூபாய் ஒரே ஒரு தாலுகா ஆபீஸ்ல கரூர்ல ஜிபே ட்ரெயிலும் நிரூபிக்கப்பட்டா அதுவும் வழிப்பறி தான். இன்னைக்கு 41 இடங்கள்ல ரெய்டு நடக்கும்போது முதல் நடுக்கம், சரி 2வது நடுக்கம். இது கொஞ்சம் வேடிக்கையான நடுக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நடுக்கம்னா ஆடுற நடுக்கத்தை சொல்லல, நாம கேள்வி கேட்காமலே அவனுங்க பதில் சொல்ற நடுக்கம். இன்னைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் சிலை திறப்பு விழா நடக்குது. அதை திறந்து வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறவர் யார் தெரியுமா? சோ கால்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். சரி, அழைச்சிருக்காங்க. அது அவங்க கட்சி, அவங்க விழா, அவங்க உரிமை. இதுல எங்களுக்கு உங்களுக்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதுல ஒரு ஃபன்னியான பாட்டு என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எதிர்க்கட்சி தலைவரை தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அலுவலகத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஒரு அழைப்பை கொடுத்து அவர் ஐயா நல்லக்கண்ணுடைய செலவை திறந்து வச்சதுக்கு அப்புறம் அதே கம்யூனிஸ்ட் தலைவர் மேடையில் ஏறி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரை அழைச்சதுல என்ன தப்பு? அவர் பேசுறாரு, எதிர்க்கட்சி தலைவரை அழைச்சதுல என்ன தப்பு? டிஎம்கேவுக்கும் எங்க கட்சிக்கும் நீண்டகால உறவு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவரை அழைச்சதுல என்ன தப்பு? டிஎம்கேவுக்கும் எங்க கட்சிக்கும் நீண்டகால உறவு இருக்கு. அந்த உறவை, அந்த மாண்பை நாங்க பாதுகாப்போம். இப்போ இங்க ஒரு கேள்வி கேட்கறது நம்ம கண்டிப்பாக கேட்கணும். உங்ககிட்ட யாரு கேட்டா? யாராவது கேட்டாங்களா? சிஎம் கேட்டாரா? சிஎம் உடைய அமைச்சரவையிலிருந்து யாராவது கேட்டாங்களா? தாவேகா எம்எல்ஏஸ் யாராவது கேட்டாங்களா? தாவேகா இருந்து யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? அரசு பக்கத்துல இருந்து ஒரு வரி வந்துச்சா? காங்கிரஸ் கேட்டுச்சா? யாருமே கேட்கல. கேள்வியே கேட்காத இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தா என்ன தப்பு? நாங்க கூப்பிட எங்களுக்கும் திமுகவுக்கும், திமுக ஒதுங்கி போய் அவனை ஆட்சிக்கு வை. யாருமே கேட்கல. கேள்வி இல்லாத இடத்துல பதில் வந்துச்சுன்னா அந்த கேள்வி வெளியில இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவன் மனசுக்குள்ளே இருக்கு. யாரும் கேட்காத கேள்விக்கு ஒருத்தன் பதில் சொல்றானா அந்த கேள்வி வெளியே இல்ல, அந்த கேள்வி அவன் மனசுல தான் இருக்கு. எதுக்கு? அதனால அவனுக்கு அந்த உறுத்தல். கான்டெக்ஸ்ட் பாருங்க. இதே கம்யூனிஸ்ட் கட்சி தான் இப்ப இந்த தாவேகா அரசுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே கூட்டத்துக்கு முன்னாடி இதே தலைவர் நின்றுகிட்டு இருக்கிறான்.
இங்க பாருங்க, அமைச்சரவையில சேரலாமா வேணாம்னு ஜூலை 20ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில கூட்டம் போட்டு இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கால் இந்த பக்கம், ஒரு கால் பழைய நட்பு அப்படிங்கிற அந்த பக்கம். நடுவுல நின்னா யாருக்கு நடுக்க வரும்? இவனுங்களுக்கு தான் நடுக்க வரும். சரியா? இங்க பாருங்க, நான் இவனுங்களை குற்றம் சொல்லல. ஒண்ணே ஒன்று தான் சொல்றேன். நீ கேட்காம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய கன்ஃபெஷன். நீங்களே இதை நோட் பண்ணிக்கங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் தான் அடுத்த ஒரு சில மாசத்துக்கு கூட்டணி அரசியலை நமக்கு முன்கூட்டியே காட்டுது. ஒருத்தர் ஸ்டேஜில் போய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கட்சி அலுவலகத்தில் இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு நடுக்கம் தான் 2வது நடுக்கம். நான் இந்த வீடியோவில் சொல்லல, 3வது நடுக்கம். இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பாருங்க. இங்க பாருங்க, இந்த 3 நடுக்கத்தையும் ரெய்டால வந்த நடுக்கம் ஒரு பக்கம், இன்னைக்கு அரசு அதிகாரிகள் அலுவலகங்களில் வந்த நடுக்கம் ஒன்று, இன்னைக்கு ஒரு கூட்டணி மேடையில் வந்த இந்த நடுக்கம் 3வது நடுக்கம். இது எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட், கோர் மையம் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். 80 நாட்கள்ல இந்த அரசு நடத்துகிற ப்ரெஷர் டெஸ்ட். மே 10ஆம் தேதி பதவியேற்பு, அதுக்கப்புறம் 41 நகராட்சி அலுவலகத்தில் செக்கிங் நடக்கு, அதுக்கப்புறம் 35 தாலுகா ஆஃபீஸில் செக் நடக்கு, அப்புறம் தன்னுடைய சஸ்பெண்ட் பண்ணப்படுறாரு. வாரம் ட்ராப் ஆப்ரேஷன்ஸ், 7 பேர் கையும் களவுமாக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. எல்லா போர்டில் எல்லா ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் போர்டு போடணும் அப்படின்னு ஆர்டர் போடுது. இன்னைக்கு 41 இடங்கள்ல ரெய்டு. புரியுதா? இதை நான் புகழ்ச்சியா சொல்லல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே ரெக்கார்டா சொல்றேன். இதே டிவிஎஸ்சி, இதே லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை நாளைக்கு ஆளும் கட்சி பக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அங்கேயும் இதே 7 மணிக்கு போய் நிற்கணும். போகும். போனா இதே மேடையில் நாம அந்த டிவிஎஸ்சியை பாராட்டுவோம். போகலைன்னா அதையும் இதே மேடையில் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் எதிர்பக்கத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சில உரிமைகள் இருக்கு. எதிர்கட்சி மேல ரெய்டு நடந்தா வர்ற ஸ்டாண்டர்டான கேள்வி என்ன தெரியுமா? இது அரசியல் பழிவாங்கல் தானே. நீங்க மேகதாது பிரச்சனையை மறைக்கத்தானே இப்படி ஒரு இந்த நேரம் பார்த்து ஒரு ரெய்டை போடுறீங்க. நீங்க ஜனநாயகன் அப்படிங்கிற மொத்த இதத்தையும் காம் டவுன் பண்ணதானே இப்படி ஒரு ரெய்டை போடுறீங்க. புரியுதா? நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக நடக்கக்கூடிய போராட்டத்தை ஹைடு பண்ணதானே இப்படி ஒரு அரசியல் பழிவாங்கலை செய்யறீங்க அப்படின்னு கேள்விகள் வரும். டிஎம்கே அந்த கேள்விகளை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மொத்த முழு உரிமை இருக்கு. நீ எப்பவுமே தொடர் அடங்கி பயந்து போயிருக்கிறவன் கேள்வி கேட்கலாமா? நேத்து வரைக்கும் சென்ட்ரல் ஏஜென்சி ரெய்டு பண்ணப்ப இந்த கேள்வியை இவங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. சிபிஐ ரெய்டு பண்ணாலும் கேட்பாங்க, இடி ரெய்டு பண்ணாலும் கேட்பாங்க. உடனே பாஜக அரசு தமிழ்நாட்டை பாருங்க, இந்த கேள்வி இவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டேட் ஏஜென்சி பண்ணுது. இடி மத்திய ஏஜென்சி, இன்னைக்கு டிவிஎஸ்சி ஒரு ஸ்டேட் ஏஜென்சி. ஸ்டேட் ஏஜி பண்ணப்பவும் இவங்க அதே கேள்வியை கேட்குறாங்க. பட் நம்ம ஒரு பாயிண்ட் சொல்றோம், ரெய்டு அப்படிங்கிறது ஒரு வெர்டிக்ட் கிடையாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ரெய்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ரெய்டு என்பது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஒரு ரெய்டு என்பது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு சார்ஜ் ஷீட் போடணும், ட்ரையல் போடணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அப்புறம் தான் ஜெயில் வருமா அப்படின்னு கேட்டால் வரும். ஏன் வராது? ஜெயில் தான் எண்டிங் பாயிண்ட். இதெல்லாம் நான் சாதாரணமாக ஒரே நாளில் முடிஞ்சிருமா? வரும். ஸோ இந்த லிக்கர் ப்ரொக்யூர்மெண்ட் வழக்கில் அடுத்த சில வாரத்தில் இடியோடைய பிஎம்எல்ஏ ஆங்கிள் இன்னும் ஆழமாக உள்ள வரும். இப்போ ஸ்டேட் ஏஜென்சி எல்லா ஆதாரத்தையும் கொண்டு கொடுப்பாங்க. இதே தமிழ்நாட்டு மண்ணில் ஒரு முதல்வர் இருந்தார், காமராஜர். அவர் ஆட்சி நடத்தினாரு, நாட்டையே நடத்தினாரு. 1975 அவர் காலமானப்ப அவர்கிட்ட மிச்சம் இருந்தது கொஞ்சம், ஒரு 100 ரூபாய், கொஞ்சம் புத்தகங்கள், ஒரு கதர் வேட்டி, அவருக்கு சொந்த வீடு கூட இருக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் பெரிய பெரிய புகழையெல்லாம் கிளப்புறானுங்க. அவருக்கு எந்த விஜிலன்ஸ் போர்டுமே தேவைப்படலை, எந்த வாட்ஸ்அப் நம்பருமே தேவைப்படலை, எந்த ஆஃபீஸ்லையுமே லஞ்சம் வாங்கினா எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு தேவைப்படலை. அவருக்கு மனசு சுத்தமா இருந்தது. அவரு டோட்டல் சிஸ்டத்தையே அவரால் பயமுறுத்த முடிஞ்சது. அவரை பார்க்க முன்னாடியே, அவர் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனா அந்த கலாச்சாரத்தை நம்ம அழிச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அந்த ஸ்டாண்டர்ட் தான் இந்த மண்ணுடைய ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட். மக்கள் அப்படித்தான் நல்ல மக்களாக இந்த தமிழ்நாடு அரசு வச்சிருந்தது. தமிழ்நாட்டு மக்களே அப்படித்தான் இருந்தாங்க. இன்னைக்கு அதை நோக்கி தான் ஒவ்வொரு அரசும் ஒவ்வொரு அதிகாரியும் நகரணும், இந்த தாவேக அரசு உட்பட. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெஷர் டெஸ்ட், இப்ப இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசு செய்யக்கூடிய ப்ரெஷர் டெஸ்ட் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு சுத்தப்படுத்தும் ஆபரேஷன் தானா? இந்த ப்ரெஷர் டெஸ்ட் தேவையா இல்லையா? அல்லனா நீங்க நினைக்கிறது இது சட்டப்படியான பேப்பர் ஒர்க் போட்ட ஒரு டார்கெட்டட் ஆபரேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவங்க வேணும்னே ஒரு டார்கெட் பண்ணி ஒரு ஆபரேஷனை பண்றாங்க. அல்லனா உண்மையிலேயே இப்படி ஒரு சுத்தப்படுத்தும் வேலை தமிழ்நாட்டு அரசுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா போடுங்க. இல்ல இதெல்லாம் டார்கெட் பண்ணி பண்றாங்க. நீங்க நினைப்பீங்க என்ன ஒவ்வொரு ரெய்டு நடக்கு, ஒரு கான்சிக்வன்ஸுமே காணோம். என்ன கான்சிக்வன்ஸ் காணோம்?
ரைடே ஒரு கான்சிக்வன்ஸ் தான். ஏங்க திடீர்னு நம்ம வீட்டில் வந்து ஒருத்தன் ஏறுவான் அப்படிங்கிற பயம் இருந்தால் அது சாதாரண பயமா? சொல்லுங்க. அவன் பெட்ரூமுக்கு போவானா பாத்ரூமுக்கு போவானா யாருக்கு தெரியும்? எங்கே போய் எதை கண்டுபிடிப்பான் எதை எடுப்பான்னு யாருக்கு தெரியும்? தூங்க விட மாட்டாங்க, ஒழுங்காக தூங்க விட மாட்டானுங்க. காலையில் 6 மணிக்கு வந்து கதவை அடித்து தட்டி நீ எங்கே தூங்குற என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறதெல்லாம் சாதாரண விஷயமா? ஸோ ரைடே ஒரு கான்சிக்வன்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜென்யூன்லி பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணால் போதும், இல்லைன்னா பரவாயில்ல. இது மாதிரியான ரைடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் இப்படி ரைடு வந்து வர்றதே ஒரு கான்சிக்வன்ஸ் தானா இல்லையா? சரியா? Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க, my dear friends, because it's very, 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 very important. ரொம்ப முக்கியம், my dear friends. Thank you.